ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் அது கூடவே மார்ச் மாசத்துல தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில அறிவிப்புகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் மார்ச் மாசத்துல தரிசனம் போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல பயனுள்ள அப்டேட்ஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வீடியோஸாவும் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல அப்டேட்டாவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணி தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன், அதே மாதிரி இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டை பார்த்துடலாம். இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வியாழக்கிழமை அப்படின்றனால இன்னைக்கான டோக்கன்ஸ் மட்டும் தான் இஷ்யூ பண்ணாங்க. இது காலையில ஒரு 7 மணிக்கு கம்ப்ளீட்டா எல்லா ஸ்லாட்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க கீழ்த்திருப்பதியில இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள்ல நீங்க டோக்கன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள கவுண்டர் ஓபன் ஆகி உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமையோட காலையில ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ரீவாரிமட்டிலையும் ரொம்ப 7 மணி ஸ்டேட்டஸ்க்கே கம்மியா தான் இருந்தது. ஸோ நேரடி சர்வதர்ஷனத்துல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை அப்படின்றனால கூட்டம் நார்மல் டேஸை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 66,915 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. மேபி இன்னைக்கு வந்து இந்த கம்பார்ட்மெண்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கனும் முடிஞ்சிருச்சு. வியாழக்கிழமையில நேத்திர தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நேரடி சர்வ தரிசனத்துல ஜாயின் பண்ணா ஒரு 15-20 கம்பார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரடி சர்வ தரிசனத்துல இப்போதைக்கு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகுது. இன்னைக்கு ஒரு 10ல இருந்து 15 மணி நேரமோ இல்ல 10ல இருந்து ஒரு 12 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டுங்க. இதுக்கப்புறம் எப்பயும் போல நாளைக்கு காலையில உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் கிடைக்கும். ஒரு சிலர் ரிப்பீட்டடா மார்ச் மாசத்துக்கான டிக்கெட் பத்தி கேட்டிருந்தீங்க. மார்ச் மாசத்துக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல எல்லா வேஸ்லயுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதாவது டிடிடியோட புக்கிங் ஆகட்டும் இல்ல ஏபிஎஸ்ஆர்டிசி ஆகட்டும் மற்ற வெஹிக்கிள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு. நீங்க டூர் மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க, ஒரு நாள் டூர் மாதிரி போக பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் அதே மாதிரி ஆந்திரா டூரிசத்துல ட்ரை பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு மார்ச் மாசத்துக்கானது கிடைக்கும். இந்த டூர் பொறுத்த வரைக்கும் 7 டேஸ் ப்ரீரியரா நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்க தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நேரா நீங்க திருப்பதி ரீச் ஆயிட்டு நான் சொன்ன இந்த கவுண்டர்ஸ்ல செக் பண்ணுங்க. உங்களுக்கு காலையில டைம்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா டோக்கன் வந்து கிடைக்கும். அது முழுக்க ஃப்ரீ தான். ஸ்ரீவாரிமட்டில நடந்து போறீங்கன்னா காலையில 6 மணிக்கு மேல உங்களுக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நம்ம மார்ச் மாசத்துல இருக்கக்கூடிய முக்கியமா வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் மார்ச் மாசத்துக்கான டெய்லி வைவோ ப்ரோக்ராம் மார்ச் 2ஆம் தேதி காலையில 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். நீங்க டிடிடிக்கு தர்ஷன் போகும்போதோ இல்ல உங்களோட தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போதோ என்னென்ன சிரமங்கள் ஃபேஸ் பண்றீங்க இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை டைரக்டா நம்ம டிடிடியோட இஓ கிட்டே வந்து சொல்ல முடியும். அதற்கான ஒரு ப்ரோக்ராம் தான் மாசம் வந்து நடக்கும். இது இந்த மாசத்துக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது பிப்ரவரிக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப மார்ச் மாசத்துக்கு 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லி எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மார்ச் மாசத்துல நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ், திருமலையில என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மார்ச் மாசத்துல நடக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்திருக்காங்க. அதுல மார்ச் 3ஆம் தேதி பல்ஸ் போலியோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதி வந்து சர்வ ஏகாதசி, மார்ச் 6, 20 சர்வ ஏகாதசி, மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, சிவன் கோவில் எல்லாமே ரொம்ப விசேஷமா இருக்கும். மார்ச் 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திரம் நடக்கக்கூடிய தெப்போற்சவ விழா வந்து நடக்குது. ஸோ இந்த தெப்போற்சவ விழா டைம்ல வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறவங்க இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா இந்த தெப்போற்சவ விழா 20ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் புஷ்கரிணியில தான் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அவங்க முன்னாடி உட்காந்து நம்ம வந்து பார்க்கலாம். மற்றவங்க வெளியில இருந்து கூட நம்ம தெப்போற்சவம் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே ஸ்பெஷலா இருக்கும். புஷ்கரணி ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. தெப்பத்துல வந்து நம்ம மலையப்ப சுவாமிகள் வந்து தரிசனம் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ அன்னைக்கு போகக்கூடியவங்க நம்ம பார்க்க முடியும். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து அங்க பிரதர்ஷன புக்கிங் ஆகட்டும் நார்மலா இருக்கவங்களும் நம்ம புஷ்கரணியில புனித நீராடல் செஞ்சுட்டு தான் போவோம் இல்லையா? ஸோ இந்த புஷ்கரணியில உங்களுக்கு தெப்போற்சவ விழா நடக்குது அப்படின்றனால இந்த நாட்கள்ல புஷ்கரணியில குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. 20ஆம் தேதி இந்த தெப்போற்சவம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கான டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் ஒரு 1 or 2 days பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
அப்போ வந்து நமக்கு ஒரு 2 நாள்ல இருந்து அதுக்கப்புறம் 24 25ஆம் தேதிக்கு மேலதான் திரும்பவும் நமக்கு வந்து அலோவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியும் 25ஆம் தேதிக்கு மேலதான் புஷ்கரணியில நம்ம வந்து குளிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்க ஏபி டிக்கெட் புக் பண்ணிருக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்கள்ல புஷ்கரணியில அலோடு கிடையாது. அது அஃபிஷியலா டிடிடி வந்து எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் அலோடு இல்லை அப்படின்றதும் அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸும் அப்டேட் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து வந்ததும் ஷேர் பண்றேன். எதுக்கும் இந்த விஷயத்த இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து முக்கியமா பார்க்கக்கூடிய ஃபெஸ்டிவல் என்னன்னா மார்ச் 25ஆம் தேதி தும்புரு தீர்த்தம் முக்கோட்டி விழா வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைய நாள்ல ஸ்ரீ லக்ஷ்மி ஜெயந்தி வந்து இருக்கு. திருமலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்த்தங்களுமே ரொம்ப ஸ்பெஷல், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தீர்த்த முக்கோட்டி விழா அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த தீர்த்தங்களுக்கு பக்தர்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ட்ரெக்கிங் மாதிரி நம்ம போகலாம். பிப்ரவரியிலயுமே நமக்கு குமாரதாரத தீர்த்த முக்கோட்டி விழா வந்து நடந்தது. இப்போ வந்து மார்ச் மாசம் தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழா வந்து நடக்குது. இதுதான் வந்து மார்ச் மாசத்துல திருமலையில நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவலா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் திருப்பதியில இருக்கக்கூடிய கோவில்லையும் மார்ச் மாசம் என்னென்ன ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 18, மார்ச் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15, 29 வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்ரீ ஆண்டாள் தேவி வந்து மாட வீதிகள்ல வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க. அதாவது பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட வீதிகள்ல உலாவறது மூலமா அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் அன்னைக்கு வந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் அவங்க கூடவே ஸ்ரீதேவியும் அதே மாதிரி பூதேவியும் மாட வீதிகள்ல வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க. மார்ச் 16ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கும் அதே மாதிரிதான். மார்ச் 25ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு பங்குனி உத்திராட உற்சவம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த டேஸ்ல நீங்க வந்து கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் போறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு மே மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்குமே டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஓபன் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாசம் மே மாசத்துக்கு உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அதோட ஓப்பனிங் மேபி நமக்கு மார்ச் மாசம் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏப்ரல் மாசத்துக்கு மே மாசத்துக்கு ஓபன் ஆகும். ஏபிஎஸ்ஆர்டிசியில ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 9ஆம் தேதியில இருந்து ஓப்பன் ஆகல. அதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு இன்கொயரி பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். யாராவது நீங்க ஏபிஎஸ்ஆர்டிசியில பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது தர்ஷன் டிக்கெட்டுக்காக மட்டும்தான் பஸ் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து தெலுங்கு வருட பிறப்பு, அதனால அதுக்கப்புறம் இருக்கிறது ஓபன் பண்ணல, அதுக்கப்புறம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. மார்ச் மிடில் மாதிரி வெயிட் பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையானவங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.